நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சறுக்குன்னு போறோம்ல அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சூழ்ச்சி வினைகள் நிறையவே செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ ராஜேஸ்வரியை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ராஜேஸ்வரி பண்ண தப்புக்கெல்லாம் அவளுக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும், அவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. இப்போ அடுத்தபடியா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணது நம்ம வெண்பா இப்ப உயிருக்கு போராடினு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் முற்றுப்புள்ளி வச்சது எல்லாமே ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியோட சூழ்ச்சியில தான் இப்ப எல்லாம் சிக்கின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ராஜேஸ்வரி இருக்கால போன் பேசின்னு இருக்காங்க. டாக்டர் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என்னன்னைக்கு வெண்பா செக்அப் வராலும் அப்பப்போ அவளுக்கு இன்ஜெக்ஷன் டோஸ் அதிகமாகிட்டு அந்த ஸ்லோ பாய்சன் மூலமா அவளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தொடங்கக்கூடாது, அவள் அப்படியே போயிடணும். அதுக்கப்புறம் இந்த மல்லி இருக்காளே, இந்த மல்லிக்கும் எப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்கா அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவளுக்கும் ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன், இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் செஞ்சு முடிங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேரும். ஆனால் இந்த விஷயம் எப்பவும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு பண்ற விஷயம் தான் உங்களுக்கும், அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம், அதனால பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினிருக்காங்க. உடனே பார்க்கணுமே பின்னாடி பக்கம் நம்ம மல்லி வராங்க. வந்து அட்ரஸ்மா அந்த ராஜேஸ்வரி தலைமுடியை புட்டிச்சு ஒரே இழுத்து அவ தவட்ட மேலே ஒன்று சப்புன்னு 4 அடி வைக்கிறாங்க. உடனே பார்க்குறேன், ஐயோ எதுக்குடி என்ன எதுக்கு அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சோகத்தோட கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அடியே நீ என்ன பண்ணிட்டு இருந்தா எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்ன பேசிட்டு இருந்தேன் எதுவுமே தெரியாம சும்மா என் வேலை சாக்கு சொல்றது, இரு என் தம்பியை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன் தம்பியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்து காட்டுறாங்க. கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி என்னென்ன பேசினாங்க எதென்ன. இப்போ உன் தம்பியை கூப்பிட்டு பார்க்கலாம். இப்ப மட்டும் விஜய் வந்தாரு, மவளை அந்த வீட்டுல இல்ல இந்த உலகத்திலேயே நீ இருக்க மாட்ட, உன்னோட கதையை இப்பயே முடிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போயிருவாரு, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவியா, உன் இஷ்டத்துக்கு செய்வியா, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு சைலண்டா உட்காந்துக்கணும்னு நினைச்சுன்னுக்கிறியா, இதுக்கப்புறம் தான் உனக்கு ஆரம்பம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா. நானும் வெண்பாவுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு யார் காரணமா இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு தேடின்னு இருந்தேன், அதுக்கான கருப்பாடு நீ தான் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேல உன்னை சும்மா விட போறதில்ல, நீ சொத்து கதாடி இவ்வளவு பண்றா, உன்னை அடிச்சு ஓடாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு வேற டாக்டர் கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வெண்பாவுக்கு பிக்ஸ் வந்துடுது, சாப்பிட்டுக்கிற போது திடீர்னு கீழே விழுந்து பிக்ஸ் இதாயிடுறாங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு 2 வாரம் ஒரு பக்கம் வெண்பா இல்லாம ரொம்ப கஷ்டத்திலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வெண்பா இருக்காங்க, ஆனா வெண்பா இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு தருணத்தை உருவாக்குறாங்க. வெண்பா ஆசையா ஒரு பக்கம் விஜய் பேசுறாங்க, டாடா எனக்கு ரொம்ப பசிக்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல விஜய் இருந்தா என்னென்ன கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா, இதெல்லாம் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எதனா போட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டாடா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அது எப்படியானா நான் மறந்துடணும், அந்த இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அது திரும்ப என் மைண்டுக்குள்ள கொண்டு வராதிங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரிமா டிப்ரெஷன் ஓகே நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, இதோட இதை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட ஒரு பக்கம் இதை ஓரம் கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களாலும் ஒரு பக்கம் மைண்டுக்குள்ள குழப்பத்துல தான் போயின்னு இருக்கு. நம்ம நாகூர் இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு ஒரு சித்த மருத்துவர் தெரியும், அங்க போனா எல்லாமே ஒரு பக்கம் ரெக்கவர் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அசால்ட்டா ரெக்கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரி ஓகே, விஜய்க்கு வேற வழி தெரியல, இப்போதைக்கு குழப்பமா இருக்கு, யாரை நம்புறது எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி நம்ம மல்லியோட அண்ணி, அதனால கண்டிப்பா அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த சித்தவர்த்தர் வெண்பாவை பார்த்த கண்ணை கரெக்டா அப்படி ஓப்பன் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அப்படியே பிழை மாறாம ஒரே அடியா எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, சிம்பிளான அவ உடம்புக்குள்ள யாரோ ஒண்ணு ஸ்லோ பாய்சன் தான் சேர்த்து விட்டு இருக்காங்க. அந்த பாய்சனை கொஞ்சமா தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும், எடுத்த உடனே பண்ண முடியாது. இதுக்கான எக்ஸசைஸ், இதுக்கான குறிப்பிட்ட வழிகள் எல்லாமே இங்க இருக்கு, அதனால நீங்க 1 மாசம் இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 மாசம் இல்ல 1 வருஷம் கூட நான் இங்கேயே இருங்க சார் என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. அதை கேட்கும் போது அடடா பசமலரே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்னங்க பண்றது, தான் குழந்தைக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உங்களுக்கும் நிறைய இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாமே ஒரு பக்கம் சாமி பக்தியாவும் இருக்கணும், அதே சமயத்துல மருத்துவத்தையும் நம்பணும், 2மே இருக்கணும். இந்த இடத்துல பக்தியும் ரொம்ப எனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா சாமி நீங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் நான் செய்யறேன், என் குழந்தைக்கு என் உசுறு தரணுமா சொல்லுங்க இப்பயே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி நீ உசுரா தர வேணாம், ஏன்னா நீ 1 உசுரா இல்ல 2 உசுரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்து விஜய் வந்து சைலண்டாவே இருக்காரு. விஜய்க்கு எல்லா விஷயம் தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல இது எப்படி நம்ம ஓப்பனா சொல்றது, தான் குழந்தை ஒரு பக்கம் உயிருக்கு போறேன்னு சமயத்துல நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லி தான் ஒதுங்கி நிற்கவும் முடியல, அதே சமயத்துல வெண்பாவை விட்டு விலகி போகவும் முடியல. தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் எங்க 2 கண்ணுத்தையும் நான் எப்பவுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தையும் நல்லா பார்த்துன்னு இருக்காங்க. இப்ப வெண்பாவும்
ரெக்கவர் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு போராடினு இருக்காங்க. அதே சமயத்துல விஜய்க்கு திடீர்னு வந்து ஆஃபீஸ் வந்து போனது இந்த மாதிரி தான் சார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியை வந்து சேஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்தாதான் இது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனது. இது முழுக்க காரணம் ராஜேஸ்வரிக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி கரெக்டா எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சு செக்மேட் வச்சுட்டா. செக்மேட் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி இருக்காளே, அவளால என்னன்னா வச்சுக்கிட்ட பண்றது, எதான ஒரு பிரச்சனை கொண்டு வந்துனே இருக்காங்க. அவளை இப்படியே விடக்கூடாது, அவளை எதான ஒரு செக்மேட் வச்சு அவள் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவா தான் இருக்கும். பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் இப்போதைக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போது. இன்னும் என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் நம்ம மாத்தி அமைக்கணுமோ தெரியல. பார்ப்போம், ஒன்னொன்னா 1 by 1 எல்லாமே திருத்திக்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினே இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவருன்றதோட அவரு முக்கியமா ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்ற, ராஜேஸ்வரி வந்து இந்த சொத்தை எல்லாமே நீயே வச்சுக்கோ, இதுக்கு மேல உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனா என் குழந்தைக்கு நீ பண்ணதுக்கு எல்லாமே உனக்கு பழி நான் வாங்குவேன். நீ வாழ்க்கையில எதுக்குடா வெண்பாவை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி உனக்கு மரண அடி நான் கொடுப்பேன். இப்போதைக்கு இந்த சொத்துக்காக தானே எல்லாம் பண்ண, சொத்தை எடுத்துக்கோ, சந்தோஷமா இரு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இரு, உன்னோட கடைசி நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.